வெல்கம் டு எனக்கு தெரிந்த தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழந்தையின் வளர்ச்சி பற்றிய கொள்கைகள், அதாவது தியரிஸ் ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட். சைல்டு டெவலப்மெண்ட் பற்றி நிறைய டீட்டெயிலாக நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டில் உடல் வளர்ச்சி, அதாவது சைக்காலஜிக்கல் டெவலப்மெண்ட். ரெண்டாவது மன வளர்ச்சி, டெவலப்மெண்ட் ஆஃப் மைண்டு, மன வெளிச்சி வளர்ச்சி. எமோஷனல் டெவலப்மெண்ட், சமூகவியல்பு வளர்ச்சி. சோசியலஜிக்கல் டெவலப்மெண்ட், ஒழுக்க வளர்ச்சி, மாரல் டெவலப்மெண்ட். இப்படி நிறைய வளர்ச்சி இருக்குது. இதை ஒவ்வொன்றையுமே தனித்தனியாக நிறைய சைக்காலஜிஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. என்னதுலான்னா உளவியல் அறிஞர்கள் மற்றும் அவங்களுடைய கொள்கைகள் என்னதுலான்னு நம்ம ஃபஸ்ட்டில் பார்க்கலாம். ஃப்ராய்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உளப்பாலுக்க வளர்ச்சி கொள்கை, அதாவது சைக்கோ செக்ஷுவல் டெவலப்மெண்ட். அதை பற்றி ஃப்ராய்டு டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அடுத்து எரிக்சன் உள சமூக வளர்ச்சி கொள்கை, சைக்கோ சோசியல் டெவலப்மெண்ட். ஜீன் பியாஜே அறிதிறன் வளர்ச்சி கொள்கை, அதாவது காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். பியாஜே ஒழுக்க வளர்ச்சி கொள்கை, மாரல் டெவலப்மெண்ட். லாரன்ஸ் கோல்பர்க் ஒழுக்க வளர்ச்சி கொள்கை. இதில் பியாஜேயும் லாரன்ஸ் கோல்பர்க் இவங்க ரெண்டு பேருமே ஒழுக்க வளர்ச்சி கொள்கையை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்போது இவங்க ரெண்டு பேருமே ஒழுக்க வளர்ச்சி கொள்கைன்னா எதனால் ரெண்டு பேருக்கும் மாத்திரம் ஒழுக்க வளர்ச்சி கொள்கைன்னு நம்ம டீட்டெயிலில் பார்க்கணுன்னா, இதில் கோல்பர்க் என்பாரது விளக்கம் பியாஜேவின் கருத்துக்களுடன் தொடர்பு கொண்டதாகும். அறிவு வளர்ச்சியில் பியாஜே குறிப்பிடும் செயல்களான தன்மைப்படுதல், அதாவது அசிமிலேஷன், பொருந்தி போதல், அக்மெண்டேஷன், இந்த ரெண்டுமே ஒழுக்க வளர்ச்சியில் காணப்படுவதாக கோல்பர்க் சொல்கிறாங்க. சரியா? அப்போ கோல்பர்க்கோட கருத்தும் பியாஜேயோட கருத்தும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இருக்குது. அதனால தான் ரெண்டு பேருமே ஒழுக்க வளர்ச்சி கொள்கையில் ரெண்டு சைக்காலஜிஸ்ட்டுமே ஒழுக்க வளர்ச்சி கொள்கையை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் கொஞ்சம் வேறு கருத்து சொன்னாலும் ரெண்டு பேரோட கருத்துமே ஒற்றி போகுது. சரியா? இதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது சைக்காலஜிஸ்ட் ஃப்ராய்டோட உளப்பாலுக்க வளர்ச்சி கொள்கை. சரியா? ஃபர்ஸ்ட்டில் நம்ம ஃப்ராய்டோட உளப்பாலுக்க வளர்ச்சி கொள்கை, அதாவது சைக்கோ செக்ஷுவல் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இதில் தொடக்கத்தில் ஒரு ஆண் குழந்தையோட நனவழி மனத்தில் ஓடிப்பஸ் சிக்கல் காணப்படும். பெண் குழந்தையோட மனதில் எலக்ட்ரோ சிக்கல் அப்படி காணப்படும். அதாவது ஓடிப்பஸ் காம்ப்ளெக்ஸ், எலக்ட்ரோ காம்ப்ளெக்ஸ் காணப்படும். இந்த ரெண்டு மன வளர்ச்சியும் தலைதூக்கி இருக்கிறதுனால தான் ஒரு ஆண் குழந்தைங்க எப்போவுமே தாயிடமும், பெண் குழந்தைகள் தகப்பனிடத்திலும் அதிகமாக ஈர்ப்பு கொள்கிற, அதாவது அட்ராக்ஷன். நார்மலாகவே பார்த்தா தெரியும். சின்ன குழந்தைங்க பெண் குழந்தையாக இருந்தால் அப்பா கூட அதிகமாக இருப்பாங்க, அப்பாவை தான் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லுவாங்க. அதே இது ஆண் குழந்தையாக இருந்தால் அம்மாவை தான் ரொம்ப இஷ்டம்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே நார்மலாக எல்லா குழந்தைகிட்டையுமே காணப்படக்கூடிய ஒன்று. ஏன்னா குழந்தை வளர்ச்சியிடும்போது ஒவ்வொரு காலகட்டத்தில் மாற்றமடைந்து இறுதியில் இயல்பான ஒரு ஆரோக்கியமான நிலையை அடைகின்றன அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக இந்த ஃப்ராய்டு சொல்கிறாங்க. ஒவ்வொரு வளர்ச்சியிலையுமே ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே குழந்தைங்க ஒவ்வொரு மாற்றத்தை பெற்று லாஸ்ட்டில் ஒரு ஆரோக்கியமான நிலையை எப்படி அடைவாங்க அப்படின்னு இந்த உளப்பாலுக்கம், அதாவது சைக்கோ செக்ஷுவல் டெவலப்மெண்ட் பற்றி சொல்கிறவங்க தான் இந்த ஃப்ராய்டுனாலே சைக்கோ செக்ஷுவல் டெவலப்மெண்ட். இதை நம்ம மறந்துடக்கூடாது. ஃப்ராய்டோட அந்த தியரி என்னதுன்னா சைக்கோ செக்ஷுவல் டெவலப்மெண்ட். சரி, ஃபர்ஸ்ட்டில் இது நம்ம டீட்டெயிலாக பார்க்கணுன்னா வாயினால் சுவைத்தல், அதாவது ஓரல் ஸ்டேஜ். இதை ஃபர்ஸ்ட்டில் அந்த ஃப்ராய்டு கொஞ்சம் டீட்டெயிலாக விளக்கியிருக்காங்க. ஒரு 5 ஸ்டேஜாட்டு இதை தனித்தனியாக பிரித்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டில் வாயினால் சுவைத்தல், அதாவது ஓரல் ஸ்டேஜ். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பிறந்ததுலேருந்து 18 மாதம் வரைக்கும் இருக்கிறது தான் ஓரல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குழந்தை தாய்கிட்ட பால் குடிக்கிறது, அடுத்து அந்த பாட்டில் பால் வச்சு குடிக்கிறது, அப்புறம் அந்த வாயில் நிப்பில் வச்சு அந்த ஸ்வீட்டாக ஏதாவது உள்ள வச்சு சாப்பிட்றது. அப்படி இந்த ஸ்டேஜில் இது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும். இந்த ஸ்டேஜில் இது அதிகமாக கிடைச்சாலோ அல்லது குறைவாக கிடைச்சாலோ அது அந்த குழந்தையை பாதிக்கும். இது ஓரளவு நிறைய குழந்தைங்களுக்கு ரொம்ப நாள் வயசு, அதாவது ரொம்ப வயசு வரைக்கும் பால் கொடுக்கும்போது அந்த குழந்தைங்க அதுக்கு அடிக்ட் ஆகுற மாதிரி இப்போ சின்ன குழந்தைங்கள்லேருந்தே அதுக்கு அடிக்ட் ஆகிறாங்க. அது இல்லாமல் அது பால் குடிக்கிற அந்த பழக்கமே இல்லை அப்படின்னாலும் அந்த குழந்தைங்க அதில் அவங்களோட வளர்ச்சியில் ஒரு தடை ஏற்படுது. சரியா? அதனால் ரொம்ப பால் குடிக்கிற குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அது வாயில் அப்புறம் ஏதாவது ஒன்று வாயில் போட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காக அவங்க ஸ்மோக்கிங் பண்ணுவாங்க. அடுத்து அளவுக்கு மீஞ்சி ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நிறைய சாப்பிடுவாங்க. அப்புறம் குடிக்கிற பழக்கம்லாம் இதனால தான் வருது.
இவங்களோட ஹேபிட் பிறவு எப்படி ஆயிரும் அப்படின்னா, இவங்க ஏதாவது அடுத்தவங்கள டிபெண்ட் பண்ணியே வாழ்வாங்க. இல்லாட்டி சீக்கிரமே யாரையும் நம்பி சீக்கிரமே ஏமாந்து போவாங்க. சரியா? அதனால் எதுவுமே எந்த பழக்கமுமே சின்ன குழந்தைங்கள்லேருந்தே நம்ம ஒரு லிமிட்டாகவே வச்சுருக்கணும். எதுவுமே அளவுக்கு மீறியும் கிடைக்கக்கூடாது, அளவுக்கு கம்மியாகவும் கிடைக்கக்கூடாது. சரியா? அடுத்து குதநிலை, அதாவது அனல் ஸ்டேஜ். இது வந்து 18லேருந்து 3 வயசு வரைக்கும் உள்ள ஸ்டேஜ். இது வந்து குழந்தையோட மலம் கழிக்கக்கூடிய அந்த ஸ்டேஜை தான் சொல்கிறாங்க. சரி, இதில் 2 தான் இருக்குது. எப்படின்னா, ஃபர்ஸ்ட்டில் குழந்தை வந்து அடிக்கடி மலம் கழிக்கும்போது அதில் சும்மா கையை வச்சோ இல்லாட்டி வேறு ஏதாவது திங்ஸ் எடுத்தோ விளையாடக்கூடிய ஒரு ஸ்டேஜ் இது. அப்போ அந்த ஸ்டேஜில் அப்படி பண்ணக்கூடாதுன்னு அதை மாற்றி விடணும். மாற்றி விடாமல் குழந்தைங்கள கண்டுக்கிடாமல் அதுவும் மலம் கழிக்கிறத பேரண்ட்ஸ் வந்து கண்டுக்கிடாமல் விட்டதுனால அந்த குழந்தைங்க அது கூட விளையாடும்போது அது பிற்காலத்தில் எப்படின்னா அந்த குழந்தைங்க நீட்டாகவே இருக்க மாட்டாங்க. எதுவுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் ஒரு அலட்சியமாகவே காணப்படக்கூடிய ஒரு மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு நிலமையே காணப்படுவாங்க. சரியா? அதே மாதிரி ஓவராக அதாவது மலம் கழிக்க நிறைய பிள்ளைங்களுக்கு இந்த ஸ்டேஜில் வந்து மலம் கழிக்கிறது, அதாவது பாத்ரூம் போகிறதுல நிறைய பிரச்சனை காணப்படும். அதனால் வராது நிறைய பேருக்கு. அப்போது அந்த ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக டாக்டருக்கு காட்டி அவங்களுக்கு நார்மலாக மோஷன் போகிறதுக்குள்ளே எல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அப்படி பண்ணாமல் இருக்கிறதுனால அந்த குழந்தைங்க மலம் கழிக்கிறதே பார்க்காம எப்போவாச்சும் தான் மோஷன் போகிறதுனால அந்த குழந்தைங்க பிந்தி எப்படி ஆயிடுவாங்கன்னா, நம்ம நீட்டாகவே இருக்கணும், இது ஒரு அருவருப்புன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஆயிடுவாங்க. ஓவர் டிசிப்ளினாக இருப்பாங்க, ஓவராக நீட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க, ஒரு எதுவுமே ரொம்ப அருவருப்பாக நினைக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்க. சரியா? அதனால் இந்த ஸ்டேஜில் பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்கள ஒழுங்காக கைட் பண்ணி ஒழுங்காக பார்த்துக்கணும். சரியா? அடுத்து பாலின உறுப்புகளில் ஈடுபாடு கொள்ளும் நிலை. இந்த வயசில் 3 வயசுலேருந்து 6 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு ஓடிபஸ் மற்றும் எலக்ட்ரா சிக்கல் காணப்படுகிறது. இதை ஏற்கனவே பார்த்தோம். ஓடிபஸ் மற்றும் ஆண்களுக்கு வந்து ஓடிபஸ் சிக்கலும், பெண் குழந்தைங்களுக்கு வந்து எலக்ட்ரா சிக்கலும் காணப்படும். சரியா? ஆண்களுக்கு ஓடிபஸ் சிக்கலும், பெண் குழந்தைங்களுக்கு எலக்ட்ரா சிக்கலும் காணப்படும். இது வந்து எப்படின்னா ஆப்போசிட் ஜெண்டர், அதாவது அப்பாவுக்கு பெண் குழந்தைங்களுக்கு அப்பா மேலே ஒரு அட்ராக்ஷன் காணப்படக்கூடிய ஒரு ஸ்டேஜ். அதே மாதிரி ஆண் குழந்தைங்களுக்கு அம்மா மேலே ஒரு அட்ராக்ஷன் காணப்படக்கூடிய ஸ்டேஜ். அதாவது எதிர்பாலினத்தை வர நம்ம எப்படியாவது கவரணும், நம்ம அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு பெண் குழந்தை நினைக்கிறதும், அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆண் குழந்தைங்க நினைக்கிறதும் இந்த ஸ்டேஜில் காணப்படும். சரியா? அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம நார்மலாக பெண் குழந்தைங்கன்னா நம்ம அம்மாவை மாதிரியே எல்லாம் செய்யணும், அதை அப்படியே செய்கிறதுனால நம்ம அப்பாவுக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சி பெண் குழந்தைங்க வந்து தாயை மாதிரியே எல்லாமே பண்ணுறது. அதே மாதிரி ஆண் குழந்தைங்களாக இருந்தால் நம்ம அப்பா மாதிரியே எல்லாம் பண்ணும்போது தான் அம்மாவுக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சி அப்பா மாதிரி நடந்துக்கிறது. இது ஒரு நார்மல். இப்படி நடந்துக்கிறதுனால ஒரு பெண் குழந்தை அவங்க அம்மாவோட அந்த ஸ்டேஜ் எல்லாத்தையுமே அவங்க அம்மாவோடைய அந்த ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸையும் ஃபாலோ பண்ணுறதுனால அவங்க 2 பேருக்கும் ஒத்து போகும். சரியா? ஒரு ஆண் குழந்தையாக இருந்தால் அப்பாவை மாதிரியே எல்லாமே பிஹேவ் பண்ணுறதுனால அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒத்து போகும். இது ஒரு நார்மலான ஸ்டேஜ். ஒரு வேளை அந்த வீட்டில் அப்பாவோ அம்மாவோ இல்லை அப்படின்னா அவங்களுக்கு இப்படி பார்த்து நடந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் போகும். அதனால் அவங்களுடைய வளர்ச்சி தடைபடும். சரியா? அடுத்து புதைநிலை, அதாவது லேட்டன்சி ஸ்டேஜ். இதில் வந்து 6 வயதுலேருந்து புபர்ட்டி ஸ்டேஜ் அடைகிறது வரைக்கும் உள்ள எல்லா நிலையுமே புதைநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கவுங்க, அதாவது ஒரு கேர்ள்ஸாக இருந்தால் கேர்ள்ஸோட நிறைய கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் ஆகி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேர்ள்ஸாகவே பார்த்துப்பாங்க. பாய்ஸ் வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் வளர்ந்துட்டோம், நம்ம பாய்ஸ் கூட தான் இருக்கணும் அப்படின்னு பாய்ஸ் கூட அவங்களோட ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி அவங்க எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அவரவர் பாலினத்தோட, அதாவது எந்தெந்த செக்ஸில் இருக்காங்களோ அந்தந்த இப்போ மென் ஃபீமேல் அப்படின்னு அவங்க தனியாகவே ஒவ்வொரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துப்பாங்க. இதுதான் லேட்டன்சி ஸ்டேஜ். சரியா? அடுத்து பிறப்புறுப்பு நிலை.
ஜெனிட்டல் ஸ்டேஜ். இது வந்து பூப்பெய்றதுலேருந்து, அதாவது பூப்பர்ட்டி ஸ்டேஜ் அடையிறதுலேருந்து குமரப்பருவம் முடிகிறது வரைக்கும், அடாலசன்ட் ஸ்டேஜ் முடியக்கூடிய அந்த ஸ்டேஜ் வரைக்குமே இந்த ஜெனிட்டல் ஸ்டேஜ் வந்து தொடரும். சரியா? இதில் வந்து பாலினத்தவரை விரும்புவாங்க, அதாவது ஆப்போசிட் ஜெண்டர் அட்ராக்ஷன் நடக்கும். ஒவ்வொருத்தரும் அடுத்தடுத்த பாலினத்தவரை விரும்புவாங்க. அதனால் அவங்கள கவரணும் அப்படின்னு நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் செய்யக்கூடிய ஒரு ஸ்டேஜ். இது வந்து நார்மலாக நடந்தாக்கி தான் இவங்க நார்மலாக இருக்காங்க அப்படின்னு நம்ம அதை அக்செப்ட் பண்ண முடியும். சரியா? அடுத்து இது இவ்வளவுமே ஃப்ராய்டோட உளப்பாலுக்க வளர்ச்சி கொள்கை. சரியா? இந்த 5 எதெல்லாம்னா, ஃபர்ஸ்டில் வாய்நாள் சுவைத்தல் ஓரல் ஸ்டேஜ், அடுத்து அனல் ஸ்டேஜ், அடுத்து ஃபாலிக் ஸ்டேஜ், அடுத்து லேட்டன்சி ஸ்டேஜ், அடுத்து ஜெனிட்டல் ஸ்டேஜ். இந்த 5 ஸ்டேஜுமே ஃப்ராய்டோட உளப்பாலுக்க வளர்ச்சி கொள்கை, சைக்கோ செக்ஷுவல் டெவலப்மெண்ட். சரியா? அடுத்து இந்த 5 ஸ்டேஜ்லேயும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மனிதனோட ஆளும வளர்ச்சி அப்படிங்கிறது அவரோட பாலூக்க வளர்ச்சியினால தான் ஏற்படுவது அப்படின்னு ஃப்ராய்டு லாஸ்ட்டில் சொல்கிறாங்க. சரியா? பாலூக்கு ஃப்ராய்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சரீரத்தில் தான் அந்த வளர்ச்சி காணப்படுது. அந்த சரீரத்தில் வளர்ச்சி கரெக்டாக இருந்தாலே அவங்களோட ஆக்டிவிட்டி, அவங்களுடைய பிஹேவியர், அவங்க சமூகத்தோட ஒத்து போகிறது, அவங்களுடைய மென்டல் ஆக்டிவிட்டி எல்லாமே நார்மலாக இருக்கும் அப்படின்னு நம்ம உடம்போட வளர்ச்சியை பெருசாக சொல்கிறவங்க தான் இந்த ஃப்ராய்டு. சரியா? அடுத்து நம்ம அடுத்த வீடியோவில் எரிக்சனோட சமூக வளர்ச்சியை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃப்ராய்டோடது பாலூக்க வளர்ச்சி, எரிக்சனோடது சமூக வளர்ச்சி. இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் எரிக்சனோட சமூக வளர்ச்சியை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.